பயமா ஆயிரம் கண் கொண்ட ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்க அட்மாஸ்ஃபியர் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷர்ட்டன் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்கோங்க. ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணால் ஃபஸ்ட் நம்ம வந்து பண்ண எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற குரோமே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பேக்ரவுண்ட் ரிமூவ்னு கொடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் இருந்தால் அது நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக இதுவே பேக்ரவுண்டே ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட்டு கீழே டவுன் இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா இதை டவுன் பண்ண நினைக்கிறனாக்க ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ண சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபேஸ்புக்கில் இமெயில் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணாக்க சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதே சேம் மெத்தடில் உங்களுக்கு பிடிச்ச சாமியோடைய பிக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க பேஜ் இமேஜை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி நான் வந்து பண்ணால் பேக் போயிட்டு நம்ம ஐட்மிஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பண்ண புரில பார்த்துறீங்க. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ அது வந்து இப்போ ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. கீழே ப்ரெஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ நான் இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வீடியோ எல்லாமே நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணால் அந்த ஐ இமேஜ் நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாங்குக்கு மேலே இந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மேலே லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பண்ண இந்த பிக்கையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுங்க. ஸோ தான் இப்போ நீங்கள் புல்லு பார்த்து உங்களுக்கு அந்த லுக் கிடச்சிடுச்சா? அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இப்படி தான் ஷோகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பண்ண அந்த பேக்ரவுண்டு வீடியோ வந்து பண்ண ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு கரெக்டாக இந்த புக் மார்க் வந்துக்கும். இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து எந்த வீடியோ நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கனாக்கா ஒரு 16 செகண்ட் இருக்கும். ஜஸ்ட் இந்த வீடியோ தான் உங்களுக்கு லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுறேன். இதுதான் ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ்ஸாக கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர் கீழே வர மாதிரி நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணினா ஸோ அது வந்து பண்ண லாஸ்ட் இருக்கும் மெசேஜரும் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் 90 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ மறுபடியும் நம்ம அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்பரிசன் பாருங்கள், அது நீங்கள் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தடாப் சில் போயிட்டு இப்படி சைஸ் வந்து பண்ண இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக லைட்டு நான் வந்து பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாமி பிக் வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கரெக்டாக இந்த புக் மார்க் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் விட்டு மீட்டை கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் இமேஜ் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் ஆட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஆட் ஆச்சு. ஸோ இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வரீங்களாம். ஸோ கரெக்டாக முன்ன ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்டு வீடியோக்கும் மேலே வர்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கும். ஸோ இந்த புக்கும் சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க சொல்லலாம். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கொண்டாங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கார்டு பாட்டன் எஃபெக்ட்னு இருப்பாருங்க, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த கார்டுடைய இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட் இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா அந்த லேயர் நம்ம வந்து பண்ணாக்க டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சாமியோடைய பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக நான் வந்து பண்ணாக்க சென்டரை செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஒரு சைஸ் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சாமியோடைய பிக்கை நான் வந்து பண்ண செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இந்த எஃபெக்ட்டை வந்து பண்ண ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கீழே எண்டு இருப்பாரு. ஸோ இதோட வேல்யூ நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கீழேருந்து மாதிரி தான். ஸோ கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால இருக்குது, அதனால தான் நான் வந்து பண்ண கம்மி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கீழே ஃபெதர் இருக்குது, அதையும் நான் வந்து பண்ண லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த எண்டையும் கீழே இருக்கிற ஃபெதரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாக்க நீங்கள் ஆட் பண்ணுற புக்கு மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் கரெக்டாக எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இமேஜ் வந்து பண்ண பேஜ் இமேஜாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஸோ அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல இருப்பாரு திஸ் யூ எடிட் பிக்குன்னு ஒரு லேயர், ஜஸ்ட் அது கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பிக்கையும் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு
எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண உங்களுடைய பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு காப்பி பண்ண எஃபெக்ட் இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க சொல்லலாம். ஸோ மேல்கிற லேயர் நம்ம வந்து பண்ணாக்க டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சு. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே அமௌண்ட் போயிட்டு ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு சைஸ் வந்து பண்ண லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு கரெக்டாக நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஜஸ்ட் லைட்டாக நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இதில் வேப் இருக்கா ஸோ நீங்கள் உங்களுடைய பிகுக்கு தகுந்த மாதிரி இந்த எண்டையும் ஸோ இந்த ஃபெதரையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே ஜஸ்ட் இதில் வந்து பண்ண இன்னும் கொஞ்சம் 2 எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் பேக் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு அதரில் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் நான் இது ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த செகண்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யும் ஸோ இது ஜியும் நம்ம வந்து பண்ண கொடுத்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போயிட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் கரண்ட்டில் கீழே மூவ் பண்ணினாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ சேச்சுரேஷனை மட்டும் லைட்டாக கொஞ்சமாக வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே இந்த அளவுக்கு போதும். இப்போ அப்படி நான் வந்து இப்போ நான் பேக் போய்ட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் மறுபடியும் கலரில் பிரைட் அண்ட் காஸ்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதோடைய பிக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பண்ண லைட்டாக டார்க்னஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகே முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த லிரிக்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண கீழே ஃபஸ்ட்டு வந்தவங்க ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் இருக்கா ஜஸ்ட் அந்த லிரிக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் லிரிக்ஸ் பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு காப்பி பண்ண எஃபெக்ட் இதில் அப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கு வந்து பண்ணாக்கா அப்படியே நீங்கள் ஒன் பண்ண லாஸ்ட் இருக்கும். இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் வந்து பண்ணேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே லிக்ஸ் வரல. ஸோ அதுக்கு வந்து பண்ண எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வர அந்த லிக்ஸ்க்கு வந்து பண்ண இந்த எஃபெக்ட்டை நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கு மெரி போயிட்டேன். நெக்ஸ்ட் இதில் ஃபைனலி ஒரு டெப்ளியோடைய மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீட்டோ கொட்டு. ஸோ நெக்ஸ்ட் அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறீங்கனாக்கா ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டையும் ஜஸ்ட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் ஸ்கில் நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளட்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்கின் கொடுத்தா ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது எப்படி அசைன் பண்ணி சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் லாஸ்ட்டுக்கு போய்ட்டு ஸோ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணால் அந்த டைமிங் எத்தனை எஸ்ட் ஆயிரும். ஓகே ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு இன்னொரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அது கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நெக்ஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் நோட்லேயே இருக்கும். ஜஸ்ட் அது செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த 4 லேயர்ஸ் கீழே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மார்ஷல் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பண்ண ஒரு 90 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்பரிஷன் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கீழே மார்ஷல் போயிட்டு இந்த சைடில் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஒரு சைஸு கொஞ்சமாக வந்து பண்ண ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ இந்த வீடியோவில் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தா மேலே குரோமாக்கின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் இந்த கலர் ஆப்ஷன் க்ரீனுக்கு பதிலாக ஒயிட் கலரு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த த்ரெஷ்ஹோல்டு மட்டும் நீங்கள் வந்து பண்ண லைட்டை கம்மி பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த அளவுக்கு போதும் 0.0900 கிட்ட. ஓகே இப்போ அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தினாக்கா பிளெண்டிங் ஒப்பாசிட்டி பாருங்கள். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணினாக்கா மாஸ்க் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் மாஸ்க்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான் இங்கே வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண ப்ரீவில் இன்னொரு மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துலாம். ஸோ அதுக்கு நான் இந்த 2 டெம்ப்ளேட்டையே ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி சிவன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே ஜஸ்ட்டு கரெக்டாக இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ அந்த பேஜ் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இது நாம் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டாங்க. கரெக்டாக அந்த 7 பிக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்களா. ஸோ 5 இடத்துக்கிட்ட வந்து பார்த்தினாக்கா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பார்த்தினாக்கா சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்டெயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த 7 பிக்கு இருக்கா ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இதில் இருக்கிற நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம் அது வந்து பார்த்தினாக்கா ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மாட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போட்டு ஒரு சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் கரெக்டாக மேலே வந்து பார்த்தினாக்கா செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஸோ ஜஸ்ட்டு இப்போ ஆட் பண்ண அந்த
செலக்ட் பண்ணிட்டு பாட்டன் ஷேடோவில் இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துங்க. ஓகே, ஜஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க 0 வச்சு விட்டுக்கலாம். ஓகே, மேலே சைஸ் இருக்க இதோட சைஸை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்கோங்க. ஸோ எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞட்டில் பிரைட்னஸ் காஸ்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் அதை அப்புறமேட்டு பிரைட்னஸை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி விட்டுங்க போதும். ஓகே, முடிஞ்சு. இப்போ அப்படி நீங்கள் பேக் வந்துக்கும். ஸோ இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ரிசம் கொடுத்து மீட்டை கொடுத்து நெக்ஸ்ட் எந்த இமேஜ் ஆட் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் இந்த பேஜ் இமேஜ் ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கும். ஜஸ்ட் இது ஆட் ஆகும். இதை அப்படியே எங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ முன்ன ஆட் பண்ண அந்த சாமி பிக்குக்கு மேலே வர்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணோம். ஸோ கரெக்டாக அதுக்கு மேலே வர மாதிரி நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதையும் வந்து பண்ணாக்கா சாங்கு எண்டு வரைக்கும் நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ முன்ன நீங்கள் ஆட் பண்ண அதே சாமி பிக்கை நீங்கள் செலக்ட் போய்ட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இந்த வேப் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் இருக்கிற எஃப்டி நீங்கள் அப்படி காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜுக்கு வந்து பண்ணால் அப்படியே இந்த எஃப்டி நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கணும் சொல்லலாம். ஜஸ்ட் நம்ம அந்த எஃப்டி ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து பண்ணாக்க இந்த எண்டை மட்டும் லைட்டாக நான் வந்து பண்ணாக்க கம்மி பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து பண்ணாக்க அப்படியே நான் வந்து பண்ண பேக் போய்க்கிறேன். ஸோ இப்போ கீழே நம்ம வந்து பண்ணாக்க மோட்ஸில் போய்ட்டு இந்த தடவை ஷீல் போய்ட்டு சைஸை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே, ஜஸ்ட் நான் அது பிக்கு செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் இது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த டெம்ப்ளேட்டையும் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் மறக்காமல் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.